வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணயாம தேவாः பத்ரம் பஷ்யமாக்ஷர்யஜத்ராः ஸ்திரைரங்கசுஷ்டுவாகம் சனோபிः यशेम देवहितं यदायुः स्वस्ति स्वस्ति न पूषा विश्ववेदाः अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ॐ शान्ति शान्ति. இன்னைக்கு நாரத பரிவிராஜக உபநிஷத்தினுடைய 64வது மந்திரத்தை பார்க்கலாம். சீரியல் படி இது 3வது சாப்டரோட போயிட்டுருக்கு. இந்த சன்னியாசிக்கான நெறிமுறைகளை சொல்லிக்கிட்டு வருது. இதை நீங்கள் வனப்பிரசத்திலேயே முயற்சி பண்ணலாம், தப்பே இல்லை. 50 வயசுக்கு மேலே நேரத்தை வீணடிக்காமல் இந்த காரியங்களில் இறங்குறதுனால இதனால வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் வந்தோம் போனோன்னு இருக்க வேண்டியதுதான். அதனால் இந்த நெறிமுறைகள் என்னன்னா, ஏகாங்கி எப்போதுமே தனிமையில் இரு. சிந்தையே பிரம்மத்தை சிந்திப்பாயாக. பிரமையே சிந்தையே பிரம்ம. மனோ வாக்கு காயம் கர்மபிகி. மனசால வாக்கால உடம்பால் எப்போதும் பிரம்மத்தையே சிந்திப்பாயாக. மிருத்யும் ச நாபினந்தே ஜீவித்தம் வா கதாச்சன. எப்போதும் அது ஜீவித்தம் வாழ்வோ மிருத்யும் மரணமோ எந்த சூழல்லையும் உயர்வு தாழ்வு நேரத்தில் நாபி நந்தே தலைவனையே சத்தையே பிரம்மத்தையே நினைத்திருப்பாயாக. இப்போ நிர்குணமாக இருக்கும்போது அத்வைதம் அகம் பிரம்மாஸ்மி. அத்வைதம் அல்லாத அத்தனை பேரும் சகுனம் அத்தனையுமே சகுனம் அத்தனையுமே துவைத்தம்தான். நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல துவைத்தத்துலேருந்து அப்புறம் நம்ம அத்வைதத்துக்கு போக முடியும். துவைத்தங்கிறது என்னது? கடவுள் கோயிலில் இருக்கார், நாம் அவரை தேடி போகிறோம். இல்லை சகசிராரத்தில் இருக்கார், நாம் அவரை தேடி போகிறோங்கிற துவைத்தம். 2 அனுபவம் இருக்குது. மெய்ப்பொருளும் இருக்குது. ஆனால் ரெண்டும் தனித்தனியாக இருக்காது. ரெண்டும் சேர்ந்த பொருள் பிரிஞ்சு வேலை செய்யுது இல்லையா? ஒரு குடும்பத்தை நடத்த 2 சக்திகள் வேலை செய்தா இல்லையா? வேலை செய்தா இல்லையா? அது ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கான். நாம் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அறிவீனம் அது. ஆணை படித்து கடினமான வேலைகள் அவங்களுக்கும், பெண்ணை படித்து மென்மையான வேலைகள் அவங்களுக்கும், மனநிலையில், எண்ணங்களில், சிந்தனைகளில், செயல்பாடுகளில் 2 வேறுபட்ட தத்துவத்தை ஒன்றா இணைச்சி பார்த்து அழகு பார்க்குது. ஆனால் அதை அறியாத இந்த மானுடம், ஜந்துக்கள் ஈகோனால் சண்டை போட்டுக்கிட்டு கட்சி கட்டிக்கிட்டு அதை என்னவாக்கிடுறாங்க? துக்கமாக்கிடுறாங்க. அதனால் இது வாழ்வோ சாவோ. நாபினந்தேத். நாபினந்தனா சென்டர் பாயிண்டாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தியானிப்பாயாக. சிந்தையே விசாரம் பாவம்னு 2 இருக்கு இல்லையா? பாவம்னா பக்தி பாவம். இறைவனை விக்கிரகத்தில் பாவிக்கிறது, ஃபோட்டோவில் பாவிக்கிறது. அது எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் எவ்வளோ நேரம் சாமி கும்பிட்றீங்க? அதுதான் உங்கள் லட்சணம்.
ஆனால் விசாரம்ங்கிற சிந்தை ஏற்றுங்கிறது 24 மணி நேரமும் சிந்திக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. விசாரம் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அது லிங்க் பைன்னு சொல்லி என்ன பண்ணுன்னா நேராக சத்து வரைக்கும் அழைச்சிட்டு போயிடும். 24 மணி நேரம் சிந்திப்போம், எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக செய்கிற வேலையெல்லாம் செய்வோம். ஆனால் சிந்தனை பிரம்மத்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய கடந்த கால 30 ஆண்டுகளும் அப்படி தான் போயிருக்கு. அதனால தான் என் பிரம்மம் வெளிப்படுது. இந்த அசமா சித்தியில் ஈசத்துவம் வசித்துவம் நேற்று சொன்ன கரிஷ்மா, இன்னொன்று பிரகாமியம்னு ஒன்று இருக்குது. பிரகாமியம்னா கேட்டது கிடைக்கும், ஆசைப்பட்டதை நம்ம அடையலாம், அது பிரகாமியம்னு பேர். இந்த 4 எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன லெவலில் என் லைஃப்பில் அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்களா இல்லையா? ஈசத்துவம் இருக்குது, லீடர்ஷிப்பு, வசித்துவம் இருக்குது, நம்ம பேச்சை கேட்குறாங்க. கரிஷ்மா சந்தோஷமாக செய்கிறோம், அழுதுகிட்டு செய்ய மாட்டோம். எந்த காரியத்தையும் மகத்தான காரியம், மானுடன் செய்ய முடியாத வேலையை சந்தோஷமாக செய்கிறோம், உற்சாகமாக செய்கிறோம், உத்வேகமாக செய்கிறோம், தளர்ச்சி இல்லாமல் செய்கிறோம், மகிழ்ச்சியாக செய்கிறோம். அப்புறம் என்ன பிரகாமியம், கேட்டது கிடைக்கிது, நினச்சது நடக்குது. இருக்கா இல்லையா? பார்க்குறீங்கல்ல. ஸோ அஷ்டமா சித்தியில் பெரிய லெவலில் இல்லாட்டினாலும் சின்ன லெவலில் ஒரு சின்ன மார்ஜினில் அந்த வசித்துவம் கொடுத்துருக்கான், இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் வரான். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ ஒன்றா அதிகமாகுது. முதல்ல வசித்துவம்லாம் முன்னாடி கிடையாது எனக்கு. வசித்துவமே சுத்தமாக கிடையாது. வசித்துவம்னா என்னது? நம்ம சொன்னால் கேட்குற அளவுக்கு யாரும் இல்லை. லீடர்ஷிப்பும் நாம் பெருசாக காமிச்சிக்கலை. லீடர்ஷிப் இருந்தாலும் லீடர்ஷிப் காமிச்சிக்கலை. ஈசத்துவமும் லீடர்ஷிப் இல்லை, வசித்துவமும் இல்லை. அப்புறம் என்னென்னா பிரகாமியம் இருந்துச்சு. கேட்டது கிடைக்கிறது, நினச்சது நடக்குது. அது யாருக்கும் சொல்ல முடியாது. நான் நினச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாத்தையும் உற்சாகமாக செய்வேன்னா இறை காரியங்கள் எல்லாத்தையும் உற்சாகமாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். இறை காரியங்கள் எல்லாத்தையும் இப்போ எல்லா காரியமே உற்சாகமாக செய்கிறோம். பர்சனல், அடியார்கள், இறை சோசியல் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே உற்சாகமாக செய்கிறோம். ஸோ இப்போ இந்த லெவலில் 4 சித்திகளை இறைவன் கொடுத்ததாக தான் நான் சிந்திக்கிறேன். அது சிந்திக்கக்கூடாது, ஆனால் சிந்திக்கிறேன். சிந்திக்கக்கூடாதுங்கிறதுனா அவசியம் இல்லை. சிந்திக்கிறது ஒரு அறிவு, வேறு ஒன்றும் இல்லை. சிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் சிந்திக்கிறது ஒரு சின்ன அறிவு. ஏன்னா சொல்லலாம் இல்லையா, நம்ம லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இல்லையா. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்களே, எடுத்து சொல்ல மாட்டாங்களே, விவரிப்பாங்களா? இல்லைனா இந்த அசமா சித்தினா என்னன்னே தெரியாமல் போய்டும். வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உண்டா இல்லையா? அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த பயணத்தில் இவ்வளோ நாள் நம்ம ஏகாந்தமாக உக்காந்தோம், அந்த நாட்கள் வீணடிக்கப்படலை. அதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. இந்த நாட்கள் 30 ஆண்டுகள் உட்காந்துருந்தேன், ஏகாந்தமாக உட்காந்துருந்தேன், அது எனக்கு வீணாக போச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. யாரும் அடைய முடியாத இந்த சித்திகள்லாம் 1 by 1 இன்றைக்கி சின்னதாக கிடைக்கிது, நாளைக்கு பெருசாக. இப்போ நம்ம உள்ள ஒரு அக்னி இருக்குது இல்லையா, ஸ்வயம் ஜோதிகி அனந்த சக்திகின்னு, அது பிராணன் மூலியமாக தான் என்ன ஆகுதான், பிராணன் மூலியமாக தான் வளர்க்கப்படுதான், பிராணசக்தியினால தான் வளர்க்கப்படுதான். இந்த பிராணசக்தியை அதிகரிக்கிறது எதுன்னா தியானமும் விசாரமும், இந்த பூஜையும். பிராணசக்தி நல்லா டெவலப் ஆகணும்னா உள்ளே இருக்கக்கூடிய நெருப்புக்கு இந்த பிராணன் போய் சேரணும். எப்படி ஒரு கிரியேஷனுக்கு 2 ப்ளஸ்ஸு மைனஸ் சேர்ந்தால் ஒரு கிரியேஷன் நடக்குதோ, கரண்ட் வருதோ, அதே மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சியான, ஒரு விளங்கக்கூடிய, ஒரு பவர்ஃபுல்லான காரியங்களை நடத்தணும்னு சொன்னால் இந்த அக்னியானது தேவையான பிராணசக்தியை இந்த வருது. பின்னாடியே மந்திரம் வருது, இதே உபநிஷத்தில் வருது. அப்போ அந்த பிராணசக்திக்கு பிராணாயாமம் அவசியம், தியானம் அவசியம், பூஜா அவசியம். அந்த முறையில் இந்த சென்டர் பாயிண்ட்டை சதா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் விசாரங்கிறதும் அதை சிந்திக்கிறதும் 24 மணி நேரமும் நடத்தலாம். தியானம் எவ்வளோ நேரம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காரலாம். பூஜை 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரலாம். ஆனால் பாக்கி விசாரங்கிறது தானே தனக்குள்ளே, அதாவது குரு சொன்னதை மனனம் பண்ணுனா அது விசாரமாக முடிவுக்கு வரும்.
ஸோ காலமேவ பிரதீட்சேத், காலமேவ பிரதீட்சேத யாவதாயுகு சமாப்பியே. அப்படி உட்கார்ந்திருந்து நாபிநந்தேத்து மரணம் நாபிநந்தேத்த ஜீவிதம், வாழும்போதும் அதே வார்த்தை தான், ஜீவிதம் வாழும்போதும் மரணம் மரணத்தின் போதும் எதா ஆயுகு வாழ்நாள் முழுவதும் காலமேவ பிரதீட்சேத், காலனை யமனை எதிர்பார்த்து காத்திருக்கணுமா, யமனை எதிர்பார்த்து காத்திருக்கணும். இது யாருக்கு? பரோபகார்த்தத்தில் ஈடுபடுறவன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. பரோபகார்த்தத்தில் அவன் ஏதாவது ஒரு மகத்தான காரியத்தில் ஈடுபட்டுகிட்டே இருப்பான், மரணம் என்றைக்கு வரும்னு அவனுக்கு தெரியாது. அதை பற்றி சிந்திக்கவும் மாட்டாங்க, கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. இவங்கெல்லாம் ஏகாக்கி, ஏகாங்கினா குகைக்கு போகிறவங்க, காட்டுக்கு போகிறவங்க, தனிமையாக போகிறவங்க, ஜீவன் முக்தனாக தருதல வாசத்தில் இருப்பாங்க. இவங்களுடைய அனுபூதி என்னவாக இருக்கும்? லிமிட்டடாக இருக்கும். புரியுதா? யோகத்தில் போகிறதுனால லிமிட்டடாக இருக்கும், வேதாந்தத்தில் போகிறதுனால அன்லிமிட்டட், அகண்ட அனுபூதி. நம்ம அகண்ட அனுபூதியை தான் நம்ம பேசுகிறோம், அதை நோக்கி தான் ஞான யோகம் போயிட்டுருக்கு. அத்வைதம் ஒண்டி தான் அகண்ட அனுபூதி. பாக்கியெல்லாம் யார்? பாக்கியெல்லாம் அகம் அஸ்மி, அகம் ஆத்மா அஸ்மிங்கிற லெவலில் ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் இருக்கும், ஜீவன்முக்த நிலை இருக்கும், பயம் இருக்காது, துக்கம் இருக்காது. ஜீவன்முக்தனுக்கான எல்லா லட்சணமும் அவன்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த உலகமும் நானும் ஒன்று தான் அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது. அதான் யோகத்தினுடைய லிமிட்டேஷன். நேற்றே சொன்னல, பக்தி யோகம் கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு வரும், தியான யோகம் கர்ப்பகிரகம் வரைக்கும் அழைச்சிட்டு போகும், ஞான யோகம்தான் அவரோட இரண்டரை கலக்கவை சொரூபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகும். அதே தான் லோகங்களும். முதல் மூணு லோகம் பக்தி யோகம், அடுத்த அதான் கர்மா கிரியாவனால் செய்யக்கூடியது. அடுத்த 4 லோகம் உபாசனா தியானத்தினால, அடுத்த ஞானத்தினால வர்றது தான் சொரூபத்துக்குள்ளே போகிறதுன்னு பார்க்கணும். அதனால் என்ன கிடைக்கும்? சாமீபியம், சாலோகம், சாயுஜ்யம், சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம்ங்கிற 4 நிலை கிடைக்குது. அது இந்த 3 யோகங்கள் வேலை செய்யுது. அதனால் இவன் காலனை எதிர்பார்த்து காத்திருக்கணும். காலனை எதிர்பார்த்து அப்படியே தான் அவன் போவான். ஏன்னா சரீரத்தை விடணும்பான், முக்தி அடைஞ்சிட்டான், இனிமேல் இங்கே எதுக்கு இருக்கணுங்கிறான். இப்போ நாமெல்லாம் முக்தி அடைஞ்ச என்ன நினைக்கிறோம்? பரோபகார்த்தத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறோம். அது ஒரு லெவல், ஒரு உன்னத நிலை. அதுக்கு தகுந்த மாதிரி சுவாமி அவனுக்கு வல்லமையும் கொடுப்பாரு. புரியுதா? யார் எதை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு. பரோபகார்த்தம் தனியாக பண்ண முடியாது. 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் சொன்னால. இப்போ 1811 முதல் ஸ்கூல் திறக்கிறப்ப இங்கே வந்து 7,32,000 குருகுலம் வந்திருக்கு. 7,32,000 என்னாச்சு? அன்றைக்கி 10 கோடி மக்கள் கூட இருந்திருக்க மாட்டான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி, 33 கோடியே இருக்கட்டும், 33 கோடி முகமுடையான்னு சொன்ன மாதிரி 1811 33 கோடியாக இருக்கட்டும், 50 கோடியாக இருக்கட்டும். ஆனால் 7,32,000 குருகுலம் இருந்திருக்கே இந்தியாவில். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? என்ன பண்ணணும்? பழைய நிலைக்கு வரணும்னா இந்த மாதிரி கல்மஷம் இருக்காது. இந்த பஞ்சமாபாதகள், கொலை, களவு, கற்பழிப்பு, சூது, அது எதுவும் இருக்காது. இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போ என்ன அர்த்தம்? ஞானம் இருக்கு, வெளிப்படாமல் இருக்கு. தேடுறவனுக்கு கிடைக்கிது, பிரச்சாரம் இல்லை. இது தெரியப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே மறைச்சி எல்லாத்தையும் போட்டு மண்ணாக மூடியாச்சு. அதை தான் இப்போ சுவாமிநாத சுவாமி வெளிக்கொண்டு வர. நம்ம போகிறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி தான் போவோம். பார்க்கலாம், எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் காலத்துக்காக இவங்க காத்துட்ருக்காங்க, யமனுக்காக காத்துட்டுருக்காங்க. இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. என்ன பண்ண போகிற? வேறு முக்தி அடைஞ்சிட்டேன், என்ன பண்ண போகிற? சும்மா சுற்றிட்டு இருக்கிறது எதுக்கு? பரோபகார்த்தம் வந்தால் சுற்றிட்டு இருக்கிற அவசியம் இல்லையா? பிராரப்தம் முடிகிற வரைக்கும் நீ என்ன பண்ணலாம்? சர்வீஸ் பண்ணலாம். அதான் அங்கே இருக்கிற விஷயம். காலமேவ பிரதீட்சே நிர்தேசம் பிருத்தகோ யதா
எப்படின்னா பிருத்தகோன்னா அந்த வேலைக்காரன் கூலிக்கு வேலை செய்கிறான்ல, அவனுக்கு வந்து காலையில் 10 to 5 அவனுடைய வேலை டைம்னு வச்சுங்களேன். அவன் 10 to 1 கரெக்டாக சின்சியராக வேலை பார்ப்பான். அப்புறம் சாப்பிட்டுட்டான்னு வச்சுங்க, அப்புறம் 2 to 3 4 5 வாட்சி பார்ப்பான். மணி என்னன்னு கேட்பான். வரவங்கள்ட்ட மணி என்னன்னு கேட்பான். என்ன அர்த்தம்? அவருக்கு அதுக்கு மேலே முடியாது, அவ்வளோதான். அது ஏன் எதுக்கெல்லாம் நம்ம சொல்லத்துக்கு வேண்டாம். அப்புறமா டைம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதுபோல் யமனை பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுபோல் காலமேவ பிரதி காலத்தை யமனை எதிர்பார்த்து இரு. அஜிகவக சண்டகக பங்குர் அந்தோ வதிரக ஏவம் ச முக்த ச முச்சதே பிக்ஷுகு ஷட அபிரை தேன சம்சய. அஜிகவகனா ஊமை, பேசாதவன். சண்டகக அலி, காலைன்னு சொல்லலாம், அலின்னு சொல்லலாம். அலி. பங்கு முடம், அந்தோ பிளைண்டு, பதிர் செவிடு. ஏவச்ச இந்த மாதிரி நிலைகளில் தான் ஒரு சன்னியாசி வாழும். முக்தனா மூட, அதாவது சித்தம் கலங்கியவனை கூட சொல்லலாம். சித்தத்தை தான் 13 சக்திகள் கல்லை விட்டு அடிக்குதுல்ல, சித்தம் கலங்கி போச்சு. சும்மா ஒரு கல், அதான் காலையில் ஒன்று கொஞ்சம் நேரத்துலேயே டக்குன்னு மூடு மாறிடணும். இப்போ இது மூடு மாறி இருக்கா சும்மா இருக்கான்னு தெரியாது இல்லையா? பசு மாடாக இருக்குது, அப்படியே லைட்டாக சாதனமாக போகுது. பக்கத்தில் ஒருத்தன் சைக்கிள் அப்புறம் அவனை முட்டி தூக்கி போடுது. சிசிடிவியில் காமிக்கிறான், டிவியில். அதுக்கு எப்போ மூடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அச்சுதாட்டாக திடீர்னு ஓடும். இல்லைன்னா அந்த இவன் தலையில் போய் விளையாடுது, அந்த சதீஷ் தலையில் போய் விளையாடுது முடியெல்லாம் வச்சு. வேதாந்த கிளாஸ் முக்தி வேணும்ட்டு அவனுக்கு முக்தி கொடுக்கு. நிர்தேசம் பிருத்தகோ ஸோ அஜிகவக ஊமை, ஜிகவா இல்லாதவன். அஜிகவக சண்டகக அலி, பங்கு அந்தோ பதிர செவிடு, முக்த மூடன், சித்தங்கலங்கியவன். இவன் கூட இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் இவங்க கூட என்ன பண்ணலாம்? சந்தேகம் இல்லாமல் முக்தி கிடைக்கும். அது குருவை பிடிக்கணும். இதம் இஷ்டம் இதம் நேத்தி, விருப்போ வெறுப்போ இதெல்லாம் கடந்து அஸ்னன் உணவை வாங்கி ஏற்பவன், உணவை ஏற்பவன். ந சஜ்ஜதி ஏற்று வாழ்கிறான். விருப்ப வெறுப்பு இல்லாமல் முக்தி தான் எனக்கு குறிக்கோள்னு இந்த பிச்சையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஹிதம் சத்தியம் இதம் பக்தி தம் அஜிகவக பிரச்சக்ஷதோ. நல்லவன், சத்தியம் பேசுகிறவன், மென்மையாக பேசுகிறவன், மிதம் மென்மையாக பேசுகிறவன், மிதம் பக்தி, மென்மையாக பேசுகிறவன். இவனை அஜிகவகன்னு சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனுஷன் சகல செத்தாரை போல் வாழுன்னு சொன்னல, அதுபோல் அவனுடைய புலன்கள் பொறிகள் இருந்தாலும் அவன் அது இல்லாமல் வாழ்கிற மாதிரி வாழணும். இவன் பேசுகிறதே இல்லை, ஊமையாக இருக்கான். பேசுனா உண்மையாக பேசுகிறான், நன்மையாக பேசுகிறான், மென்மையாக பேசுகிறான். அவனை அஜிகவக, அவனை ஊமைன்னு சொல்வார்கள். அப்புறம் அத்தியஜாத்தம் யதா நாரி ததா ஷோடசவர்ஷிக்யம் சதவர்ஷாம் ச திருஷ்டுவா நிர்விகாரக. நிர்விகாரகனா எந்த கிளர்ச்சியும் அடையலை. சின்ன குழந்தையாக இருக்கட்டும், நல்லா 16 வயசு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்த பெண்ணாக இருக்கட்டும், இல்லை 100 வயசு பாட்டியாக இருக்கட்டும்,
எதோடையும் தொடர்பில் இருந்தாலும் எந்த நிர்விகாரமும் எந்த விகாரமும் அவன் அடையலை. அவனை சண்டக்கக அப்படி இருக்கணும் ஒரு சாது. எந்த கிளர்ச்சியும் இல்லாத விகாரம் இல்லாமல் சண்டக்ககனாக இருக்கணும். சண்டக்கக ஊமையாக இருக்கணும். பேசினா ஹிதம் பேசணும், மிதம் பேசணும், மென்மையாக பேசணும், உண்மையை பேசணும். பதமா நன்மையை பேசணும், மென்மையாக பேசணும், உண்மையை உண்மை, மென்மை, நன்மை. அப்புறம் பெண்களோட எந்த நிர்விகாரமும் இருக்கக்கூடாது. அப்புறம் பிக்ஷார்த்த மட்டனம் யஸ்ய வின்மூத்திர கரணாய ச யோஜனான்ன பரம் யாதி சர்வத்தா பங்குரேவ. பிக்ஷார்த்தம், தனக்கு உணவு வேணும் பிக்ஷைக்காக, இல்லை மலமூத்திரம் கழிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தாண்டி போகக்கூடாது. எத்தனை யோஜனானா யோஜனா, ஒரு யோஜனா தூரம், ஒரு கிலோமீட்டர் வச்சுங்களேன், சும்மா புரியறதுக்காக சொல்கிறேன். அதுக்கு மேலே அவன் போகக்கூடாது, ரொம்ப அலையக்கூடாதுன்றான். ரொம்ப தூரம் அலையக்கூடாது அவன். அந்த மாதிரி இடத்துல தான் அவன் வசிக்கணும். ந பரம் யாத்தி சர்வத்தா, அப்படி போகாதவன் பங்குர். பங்குர்னா முடமானவன், நடக்க முடியாதவன் பங்குர். அப்புறம் திஷ்டத்தோ விரஜத்தோ வாப்பி யஸ்ய சக்ஷுன் தூரகம். திஷ்டத்தோ நிற்கும் போதும், விரஜத்தோ நகரும் போதும் அவனுடைய பார்வை ரொம்ப தூரம் பார்க்கக்கூடாது. ஒரு போகிற தூரம் கொஞ்சம் தூரம் தான், 100 அடி வரைக்கும் தான் பார்க்கணும். சதுர்யுகாம் புவம் முக்துவா பரிவிராட்ட. ஸோ அந்த உச்சத்தை ரொம்ப தூரம் பார்க்குறதில்ல, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். நான் எவ்வளோ தூரம் போகிறானோ அப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டே போகணும். கீழே குனிஞ்சிக்கிட்டே போனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் தெரியும். நேராக பார்த்தா கடைசி வரைக்கும் தெரியும். இப்படி இருந்து பார்க்குறது, யார் யார் வராங்க, அவங்கெல்லாம் வராங்களா, அவங்கள பார்த்துட்டு பார்க்கறது தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறாங்க. வர நடிப்பு மகா நடிகர்கள் தெரிஞ்சே தெரியாத மாதிரியே இருக்கிறது. என்ன இது எப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. நான் இன்றைக்கி வரைக்கும் அதை ஆச்சரியப்படுறேன். ஒன்றுமே தெரில, தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது. அப்புறம் எல்லாத்துக்கும் கம்முன்னு இருக்கிறது. கொஞ்சம் கூட சொரணையே அது முன்னாடியே வேதம் சொல்லிடுச்சுல்ல. நீங்கள் என்ன சொன்னீங்க? வேதம் வெக்கமான சுடு சொரலாம் விட சொல்லி நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சைலண்டாக எதுக்கு எடுத்தால் எது சொன்னாலும் அது தெளிவாக இருக்காங்க. நானும் சின்ன வயசில் வாத்தியார் கேள்வி கேட்டால் டக்குன்னு வந்து ஆர்வ கோளாறில் சொல்லிவிடுவேன். ரைட்டாக இருக்கும், சில நேரத்தில் தப்பாக இருக்கும், எல்லாம் சிரிப்பாங்க. ஆனால் சொல்லாமலே எவ்வளோ பேர் உட்காந்துருப்பான், 49 பேர். அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாத்தியார் வேறு சில நேரத்தில் நல்ல மூடில் இருந்தால் பாராட்டுவார், கொஞ்சம் கடுப்பாக இருந்தேன்னா கிண்டல் பண்ணுவார்ல, நல்லா பார்த்து சிரிக்கிறது எல்லோரும். தெரியாமல் உட்காந்துருக்காங்கிற அறிவு இல்லை. அது வெக்கமான சூடு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கம்முன்னு இருக்குது, சாட்சி ஸ்வரூபமாக இருக்குது. வேதம் எப்படி சொன்னுச்சோ அதில் மட்டும் தெளிவாக இருக்கான். ஏன்னா அவங்க முன்னோர்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் இழுக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? ட்ரைனிங் அப்படி இருக்குது, அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவனுடைய ஜீனில் இருக்கிறது தானே இவனுக்கு வரும். புரியுதில்ல? சதுரிகாம் புவம் முக்துவா பரிவிராட்ட. ஸோ அந்த அவனை அந்தான்னு சொன்னோம். ரொம்ப தூரம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காம தலை குனிஞ்ச மாதிரியே இருக்கிறான் இல்லையா, அவனை அந்தான்னு சொல்லுது, கண்ணு தெரியாதவன் சொல்கிறது. அப்புறம் ஹிதாஹிதம் மனோராமம் வச்சக சோகா அவகம் தூயத ஸ்ருத்தவாப்பி ந ஸ்ருணோத்தீவ பதிரக. நல்லதோ கெட்டதோ மனசில் வசிக்கிறான். சோகாவகம் துக்கம் இருக்கலாம். ஸ்ருத்துவாப்பி ந ஸ்ருணத்வி, கேட்டிருப்பான், கேட்டும் கேட்காமல பதிரக. திட்டுவான் ஒருத்தவன் போகிறப்ப, இவன்லாம் என்ன பெரிய சன்னியாசியா, என்ன பெரிய சாமியாரா. சாமியாரை திட்டத்துக்கு மட்டும் எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஏன்னா அவங்க திரும்பி பேச மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ இது விளைவு மோசமானது. அவங்க பேச வேண்டாம், ஆண்டவன் பேசுகிறான். அது தெரியாது இந்த கழுதைக்கு. அடுத்த ஜென்மாவில் கழுதையாக பிறக்கும் இது.
அது மாதிரிலாம் பேசக்கூடாது, தெரியக்கூடாது, தெரியாதுல்ல. அதனால் பதிரகச பிரகீர்த்தக, அவரை பதிரகன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனுஷன் சந்நியாசம் எடுத்துட்டானா இப்படி தான் வாழணும். செத்தாரை போல சரி, தாய்மானவர் நினைக்கிறேன் இந்த வார்த்தை. மனிதன் மரத்து போனவன் போக இருக்கணும். அப்புறம் சாநித்திய விஷயானாம் சமர்த்தோ விகலேந்திரிய சுப்தவது வர்த்தத்தை நித்தியம் பிக்ஷுர் முக்தம் உச்சத்தை. நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்லாம் முடிவு எடுப்பாங்க. அந்த போகப்பொருள் பக்கத்தில் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இனிமேல் நான் மைசூர் பாக்கு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் எனக்கு பெரிய ஆபத்தெல்லாம் இருக்குது, உபத்திரம்லாம் இருக்குது அப்படின்னா முடிவு எடுக்கிறாங்க. அன்றைக்கின்னு பார்த்து கெஸ்ட்டு மைசூர் பாக்கு சூப்பராக வாங்கிட்டு வந்தாங்க. அது நல்லா மெரூன் கலரில், இது என்னது காப்பி கொட்டை கலரில், சாக்லேட் கலரில் நல்லா அழகாக சாப்பிட்டா சும்மா அல்வா மாதிரி இருக்குது. சும்மா பரபரன்னு உள்ளே போகுதுன்னு வச்சுங்க. அந்த பொருளை பார்த்தோன்னே ஒரு லட்சியம், குறிக்கோள், இவருடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னாச்சு, எல்லாம் காற்றுல பறந்துடும். அது சொல்லுது சாநித்திய விஷயானாம், விஷய போக பொருட்கள் பக்கத்தில் வந்தோடனே பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொன்னவன் சமர்த்தக விக்கலேந்திரியா, யார் சமத்தாக இருக்கிறானோ, எப்படி முன்னாடி முடிவெடுத்தானோ அது விஷயப்பொருட்கள் பக்கத்தில் வந்தாலும் மாறாமல் இருக்கிறானா, சுப்தவது தூங்குறவனை போல் இருக்கிறானா, நித்தியம் வர்த்ததே தூங்குறவன் போல் அந்த 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 வாழ்க்கையை அவன் வளர்த்துக்கணும். பிக்ஷு முக்த உச்சேதே, அவன் அந்த பிக்ஷு முக்த, ஆனால் மூடன்னு சொல்லலாம். பக்கத்தில் பொருள் இருக்குது, சாப்பிடல, அதனால் மூடனாக இருக்கணும். மூடன். நட்டாதி பிரேக்ஷணம், ஒரு நடிகனை போல் விளையாடுறது. ஜூதம் சூது. பிரமதா பெண்பித்து. அசுகிருதம் தீய எண்ணங்கள். பக்ஷயம் அதிகமாக சாப்பிட்றது. பேஜ்யம், பக்ஷயம் பேஜ்யம் குடிக்கிறது. சன்ன பஷ்யத்தே கதாச்சன, அதிக உணவு. ஒரு நடிகனை போல் ஆடுறது, டான்ஸிங்லாம் பார்க்குறது, விளையாடுறது, சூது, இந்த தீய எண்ணங்கள், இந்த கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது. சன்ன பஷ்யத்து தவறான பார்வை, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் கூடாது. அப்புறம் ராகம் துவேஷம் ததம், ராகம் துவேஷம் மதம் மாயாம், இதெல்லாம் மீனிங் தெரியும். ராகம்னா பற்று, துவேஷம்னா வெறுப்பு, மதம்னா அலட்சியம், மாயா பொய் பின்னாடி போய், துரோகம் தான் வாழ பிறரை கெடுக்கிறது துரோகம், மோகம் பொய்யான பொருளுக்கு, கீழான பொருளுக்கு மேலான மதிப்பு கொடுக்கறது. பராத்மம் பராத்மஷோ, மற்றவங்க மேலே இது மாதிரி இந்த எண்ணங்களை வச்சுக்கிறது, இந்த செயல்பாடுகளை செய்கிறது. ஷடேதானி 6 பகைவர்கள். யதி நித்தையாம் மனசாவாப்பி ந சிந்தையது, மனசால் கூட இந்த முனிவனானவன், இந்த முமுட்சானவன் செயல்படுத்தக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்புறம் மஞ்சகம் சுக்லம் வஸ்திரம் ஸ்ரீ கதா லோலோப்பியம் ஏவ திவா ஸ்வாபம் யானம் ச யதீனாம் பாத்தனானி ஷட நிஷட். மஞ்சகம் ஒரு ஆசனம் போட்டு உட்கார்றது. சுக்ல வஸ்திரம் ரொம்ப பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணுறது. ஸ்ரீகதாலோல் பெண்களை பற்றி பேசுகிறது. திவாஸ்வா பகலில் தூங்குறது. யானம் ச ஏதாவது வாகனத்தில் அமர்ந்து பயணிக்கிறது. வாகனம் பயன்படுத்தக்கூடாது, அந்த காலத்தில் நடந்து தான் போகணும்.
யதீனாம் பாத்தனாம் இதெல்லாம் அவன் விழுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும், பள்ளத்தில் விழுவதற்கு அழிவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். அதனால் நிஷத் அதை விளக்கணும். இந்த இறைவனை ஒண்டியே நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு புலப்படாது. இதெல்லாம் காட்டில் இருக்கான் அவன். சௌகிக இதில் இருந்தால் தானே இந்த பிரச்சனையெல்லாம். அதுக்கு தான் காட்டுக்கு போனாங்க. இப்போ தெரியுது ஏன் காட்டுக்கு போனாங்கன்னு. இல்லைன்னா இவன் தொடர்புக்கு வந்துடுவான், லிங்க்குக்கு வந்துடுவான். லிங்க்குக்கு வந்தால் சம்சாரம் அப்படியே எண்ணங்கள் டெவலப் ஆகிடும். ஒன்றில் நின்னவன் அப்படியே என்னவாயிடும், கோடி ஆகிடும். தூர யாத்திராம் பிரயத்தனேன வர்ஜயேத். ஆத்மச்சிந்தக ஆத்மாவை நினச்சி தியானிக்கிறவன் சதா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அனுஷ்டானம் இருக்கும் இல்லையா. நான் பார்த்த வரைக்கும் நல்ல சத்குருமார்களை நான் பார்த்த வரைக்கும் அவங்க லைஃப் அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லாருமே விடிகாத்தால 2:30 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. நமக்கு யாரும் சொல்லித்தரல, முருகன் சொல்லி கொடுத்தான், வேலையை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுந்துட்டோம். இந்த 9 ஆண்டுகள் இது வரைக்கும் என் லைஃப்பில் 2:30 மணிக்கு எழுந்ததே கிடையாது. ஆனால் ரொம்ப வருஷமாக விடிகாத்தால் ஏந்துக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. நான் செயல்படுத்தாத எண்ணம், நல்ல எண்ணமாக இருந்து செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருந்து செயல்படுத்தாத எண்ணம் செயலுக்கு வந்த எண்ணம், அதுதான் விடிகாத்தால் ஏந்துக்கிறது. எஸ்பெஷலி சொல்லப்போனால் இந்த 2 to 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம். 5 மணி வரைக்கும், அப்புறமாலாம் மாறுது. அதனால் ஆத்மச்சிந்தக தன்னையே நினச்சிட்ருக்கான், தன்னுடைய சத்தை தொடர்பு கொள்கிறான். இந்த பாருங்கள், சித்து தான் நாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம சித்து, நாம அறிவு. அனுபவிக்கிறது, அசைகிறது, ஆடுறது, ஓடுறது, பாடுறது, பார்க்குறது, கேட்குறது எல்லாம் சித்து தான். இதுக்கெல்லாம் இன்பம் கொடுக்கறது பின்னாடி இருக்கக்கூடிய சத்து. இப்போ சத்து என்னவாக இருக்குது, ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது, அன்பாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லது செய்கிறது, எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குமா இல்லையா. கூரத்தாழ்வார் ஒரே ஒரு முறை சிரவணம் பண்ணார்னா அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு மைண்டில். அது எவ்வளோ பெரிய பாட்டாக இருக்கட்டும், பாசுரம். அவருடைய காலத்தில் தொண்டை மண்டலம் ஃபுல்லாக ஒரு பேரரசு இருக்காங்க, அவங்களுக்கு நிறையா சிற்றரசு இருக்காங்க. ஒரு 50 சிற்றரசு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 4 பேருக்கு 3 பேருக்கு மட்டும் கூப்பிட்டு ஒரு 10 இடத்த பிரித்து கொடுக்குற, 10 ஊரை, இதை நீனே ஆட்சி பண்ணி நல்லா பரிபாலனம் பண்ணுன்னு மற்ற 50 பேரில் 47 பேருக்கு இல்லை, இந்த 3 பேருக்கும் ஸ்பெஷலாக கொடுக்குறாரு. இவனுங்க ஆசை அதிகப்பட்டு அவர் கொடுத்த ஓலையில் எக்ஸ்ட்ரா 4 ஊர்களை சேர்த்துடுறானு. மாநகராட்சின்னு வச்சுங்களேன், இல்லை நாடு, நம்ம ஊருன்னு தான் சொல்லணும், மாநகராட்சின்னு வச்சுக்கோங்க, சேர்த்துடுறானுங்க. ஒரிஜினல் காணா போச்சு, அதை காப்பி பண்ண ஓலையில் 4 சேர்த்துட்டானுங்க. கையெழுத்து வர நேரத்தில் கூரத்தாழ்வார் பாசுரம் சொல்லி கொடுக்கறதுக்காக போகிறார் ராஜாவுக்கு. பாசுரம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க பேசிட்டு எதை கேட்டார். பாசுரம் சொல்லி கொடுக்க போகிறாரு, அவங்க பேசிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுறாரு. அப்போ இதை கேட்டுறாரு. என்ன கேட்குறாரு, இப்போ 3 சிற்றரசர்களுக்கும் 10 நாடுன்னு சொன்னாங்கன்னு, 10 ஊருன்னு சொன்னாங்கல்ல, அது அவர் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிட்டார். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ அந்த ஓலை ஒரிஜினல் காணா போயிடுது. அது ஒரிஜினல் காணா போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் 4 எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் கையெழுத்தாகிற நேரத்தில் பாசுரம் சொல்லி கொடுக்க தான் போகிறார். அப்போ நீயும் உட்காருப்பா அப்படின்னு ராஜா கூரத்தாழ்வாரை உட்கார வைக்கிறார். அந்த ஓலையில் படி ஓலைன்னு பேர். காப்பி பண்ணால் அது படி, காப்பி பண்ண ஜெராக்ஸ் போட்டுறோம்ல, அது பேர் படி. எத்தனை படின்னு அதை படி. அதில் பார்த்தா 4 எக்ஸ்ட்ரா சொல்கிறான். இவருக்கு முகத்தில் ஆச்சரியமாக இருக்குது. ராஜாவுக்கு தெரியலங்கிறது என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா யார் அலாட் பண்ணுறாங்களோ அவங்க அனலைஸ் பண்ணி தான் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கு தலைமை இன்னொருத்தவர் இவர் கூட இருந்து ஒர்க் பண்ண, ராஜாவோட கூட இருந்தவர் எங்கேயோ போயிருக்கார், வெளியூருக்கு போயிருக்கார். வரதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுங்கிறதுக்காக அது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இதை பட்டுவாடா பண்ணணும், சாசனம் பண்ணணும், கையெழுத்து போட்டு முத்திரை போடணும். அதனால் இவங்க வேறு துரிதப்படுத்துகிறானுங்க. 4 எக்ஸ்ட்ரா சொன்னோன்னே டக்குன்னு கூரத்தாழ்வார், இல்லை ஒரிஜினலை விட 4 எல்லோரும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவனை அடிச்சிடுவான், கொண்டுருவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவானோ.
எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் வந்து மிரட்டுவானுங்க, நீ அன்னதானம் பண்ண விட மாட்டேன், நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அவனாக இருக்கலாம், போட்டு திருட்டு கொடுத்து மேலே திருட்டு கொடுப்பானுங்க. அவங்க இவர் அப்போ கூட தாழ்வார், அப்பா ஒய்ஃபெல்லாம் பயப்படுவாங்க, அலறுவாங்க. அவன் தெளிவாக இருப்பான், என்ன மரணம் வந்து இறைவனால் தான் பண்ண முடியும், அதனால் இவங்க திருட்டுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், போயிட்டு வான்றான். ராஜா கூப்பிட்டாருன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ குற்றவாளி ஒன்று தலையை வெட்ட போகிறாங்க, நாக்கை கட் பண்ண போகிறாங்க, நாடு கடத்த போகிறாங்க, ஏகப்பட்ட திருட்டு கொடுத்து அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரிஜினல் ஓலை கிடச்சிடுது. ஒரு துணி துவைக்கிறவன் தன் துணியில் சிக்கியிருந்ததை எடுத்தாந்து கொண்டு வந்து ராஜாவில் கொடுக்குறான். அதில் பார்த்தா குரத்தாழ்வார் சொன்னது மட்டும்தான் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிட்டே இவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணுற மாதிரி விசாரணை பண்ணுறாங்க. பண்ணால் இந்த 3 ராஜாவும் குரத்தாழ்வாரை நாக்கை கட் பண்ணுங்க, நாடு கடத்துங்க, சிரச்சேதம் பண்ணுங்கன்னு. அந்த 3 ராஜாவுக்கும் அவங்க சொன்ன அதே பனிஷ்மெண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், குரத்தாழ்வார் சொன்னது தான் கரெக்டு. அந்த தருணத்தையெல்லாம் அவன் தெளிவாக இருக்கான், அவ்வளோ தெளிவாக இருக்கார் குரத்தாழ்வார். தன்னுடைய ஆற்றல் 2 வாட்டி விசாரிக்கிறாரு. நீங்கள் இன்னும் யோசனை பண்ணி கூட சொல்லுங்கள், எதாவது மறந்துட்டீங்களான்னு சொல்லுங்கன்னு. ராஜா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே, இல்லை என்னுடைய நினைவாற்றலில் எனக்கு அறிவு இருக்கே, அதனால் இதுதான் இருக்குது அதில் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் இந்த நாடெல்லாம் இவங்கள்ட்டேருந்து பிடிங்கி குரத்தாழ்வார்கிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம், நான் ஏற்கனவே இருக்கிறத விட்டுவிட்டு நான் வந்து ராமானுஜர் பின்னாடி போகிறேன். ஏற்கனவே யமுனாச்சாரியார் பெரிய நாட்டை விட்டுட்டு போயிட்டார். அரசன் வந்து அடியாராகலாம், அடியார் அரசன் ஆக மாட்டாங்க யாரும் ஒரு காலமும். அதனால் நான் வந்து இதுக்கே போகிறேன், இந்த நாட்டெல்லாம் அவங்களுக்கே கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 நாடு எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அதையும் சேர்த்து கொடுங்க ராஜான்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்படியே கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணக்கூடிய தலைமை பிரதானின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து நாடு கடத்தணுன்னு ராஜா சொல்லுவார். நாடு கடத்தாதே, அவனை இந்த வேலையை விட்டு நிறுத்தி இந்த ஊர்லேயே வாழ சொல்லுங்கள், வாழ்நாள் ஃபுல்லாக அவன் யோசிக்கட்டும் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். ஏன்னா நெருக்கடியான சூழ்நிலை மாற்றி பேசலை அவர். என்னங்க நாளைக்கு போகிற உயிர் இன்றைக்கி போட்டுமே, என்ன கெட்டு போகுது, உடம்பு தானே போகுது, உயிர் அறிவு இல்லை. அதனால் சில நேரங்களில் சத்தியத்தை நிற்கணும், சத்தியத்தில். அதனால எனக்கு காந்தி சொன்னேன் இல்லையா, என்னை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ரொம்பவும் பெரிதும் பாதிக்கப்பட்டவர் அவர் தான், மகாத்மா காந்தி தான். ஏன்னா சத்தியத்தையும் அகிம்சையும் செஞ்சு பார்த்தாரு. எக்ஸ்பெரிமெண்டல், வேதத்தில் என்ன இருக்குது அது சரியாக இருக்கா அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சார். வேறு யாராலும் வேதமும் தெரியாது, செஞ்சும் பார்க்க மாட்டான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அது மாதிரி எதுக்கு இது வந்துச்சுன்னா, இந்த ஆத்ம சிந்தக அவன் ஒன்றுலேயே தான் நிற்பான். ஆத்ம சிந்தகன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா அவனை நிறுத்த முடியாதுங்க. அதுதாங்க முயற்சி பண்ணுறேன் அடியன் எல்லாருக்கும். இந்த அடியார்களுக்கு கண்ணை திறக்கணும்னு ஆத்ம சிந்தக ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அது நாளுக்கு நாள் அதோடைய ஆனந்தம் பெருகும், அமைதி பெருகும். இறைவனை எத்தனை பர்சன்டேஜ் அறியறையோ, உன் செல்லை எத்தனை பர்சன்டேஜ் நீ சார்ஜ் பண்ணுறையோ, நீ சார்ஜ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த செல்லு வேலை செய்யும். நீ அறிய அறிவும் ஆனந்தமும் ஆற்றலும் நிரந்தரமாகும். அதான் ஞான யோகத்தினுடைய தனிச்சிறப்பு. வல்லமை கூடுதுங்க. வல்லமை சும்மா சாதாரணம் இல்லை. வல்லமைங்கிற ஆற்றல் கூடுது, அறிவு கூடுது, ஆனந்தம் கூடுது, அமைதி கூடுது. வேறு என்ன வேணும்? இதை விட மேன்மையாக உலகத்தில் ஏதாவது எதுவும் கொடுக்குமா? யாரும் கொடுப்பாங்களா? யாராலையும் கொடுக்க முடியுமா? அதனால தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுன்னு எல்லா மக்கள் கேட்குறாங்க. மக்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாமலே ஞானத்தை கேட்குறாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்கல்ல, சரியை கிரியை யோகம் ஞானம்னு மேலையில் வச்சுருக்காங்க ஞானத்தை. சொல்கிறது புரியுதா? உங்களுடைய அறிவும் ஆற்றலும் அமைதியும் ஆனந்தமும் பெருகணும்னா இறைவனை எந்த அளவுக்கு அறிய அவனுக்குள்ளே அவனுடைய சொரூபத்துக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் இறைவனை 50% அறிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் 50% நீங்கள் இறை சொரூபம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? இது கற்பனையோ கதையோ அல்லங்க, சத்தியம். வலியுறுத்துகிறேன். இப்போ சின்ன விசாரமாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான விசாரம் இது. எனக்கு அதனால தான் இதில் இவ்வளோ உத்வேகம் வந்துச்சு. நம்ம சும்மாவே நிறையா செயல்படுவோம்.
இதெல்லாம் அந்த அறிவோடு சேர்த்து செயல்பட்டால் எளிமையாக செயல்படலாம். இப்போ அஷ்டமா சித்தி தேடி போனோமா, தேடி வந்துச்சா? என்னை பொறுத்த வரைக்கும் 8ல் 4 வந்துருச்சு. எனக்கு சின்ன லெவலில் பண்ணி ஒரு நாளைக்கு பெருசாக பண்ணுவோம். பெருசாக பண்ணுற அந்த சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா பெருசாக பண்ண போகிறோம் இல்லையா? ஒரு 4 பேரை வழி நடத்துகிறதே பெரிய விஷயம். 25 பேரை ஒரு ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு வர சும்மா தொடர்ந்து விளையாட்டாக, எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல், எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல், எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த பதட்டமும் இல்லாமல், எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன விஷயந்தான், ஆனால் பெரிய விஷயம். அதுபோல் ஆத்மச்சிந்தகம் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா அவன் சித்தி தான் அவனுக்கு இறுதி. வேறு நாளுக்கு நாள் அந்த எண்ணம் இறைவனை நோக்கியே பயணம், அந்த சத்தை நோக்கியே பயணிக்கும். இப்போ டே 1ல் இருந்த அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு கூடியிருக்கா இல்லையா? இறைவனை எவ்வளோ சீக்கிரம் சேர முடியுமா சேரணுங்கிற எண்ணம் வந்திருக்கா இல்லையா? அதுக்கான முயற்சி எதாவது பண்ணுறீங்களா? அதனால் தூர யாத்திரா பிரயத்தனம்லாம் வர்ஜயத். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதெல்லாம் வேண்டாம். ஆத்ம சிந்தக அப்படி தான் இருப்பான். சதா உபனிஷதம் வித்யாம் அபியசே முக்தி ஹேத்து கீம. முக்திக்கு காரணமான வித்யாவை, பிரம்ம வித்யாவை சதா உபனிஷத்து மகா வாக்கியத்தை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ந தீர்த்த சேவி நித்தியம் ஷான் உபவாசம் பரோயதிஹி ந ச அத்தியனசீல ஷான் ந வியாக்கியாயான் பரோ பவேத். இந்த நிலையில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் இது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் தீர்த்த சேவை நித்தியம். பெரிய யாத்திரையெல்லாம் இவன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பெருசாக யாத்திரையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஜீவன் முக்தனுக்கு. அதுதான் யத்தியாக இருக்கிறவனுக்கு. ஷியான் உபவாசம், பட்டினியாக கிடக்கணுங்கிற அவசியமும் இல்லை. எந்த விரதமும் மேற்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. பரோ யதிகி நாச்சா அத்தியாயம் செய்ய எப்போ பார்த்தாலும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதும் இல்லை. ஷான் வியாக்கியான், அதை எடுத்து விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதுதான் எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருன்னு சுவாமி உபதேசம் பண்ணுறாருன்னு சொல்கிறேன்ல. இது ஒரு மனநிலை. இப்போ இந்த வேதத்தில் இருக்கிறது எல்லாம் மனிதனுடைய அனுபூதி, மனிதனுடைய இறை அனுபூதி. அவன் அதை சொல்ல மாட்டான். இந்த மந்திரம் இருக்கிறதுனால இப்போ சொல்கிறேன், புரியுதா? நம்ம இது சொல்லியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தியானமோ எதுவுமே அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோமா? டே 1 சொல்லியிருக்கோம். விரதம் அவசியம் இல்லை, அதெல்லாம் சொன்னால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிடுவீங்கன்னு தான் சொல்லக்கூடாதுன்னு பல முறை மறைக்கிறேன். ஏன்னா ஜீவன் முக்த நிலையில் இருந்து பேசுகிறதும் ஜீவன் முக்திக்கு முயற்சி பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருப்போம்னு முடிவு எடுத்துட்டானோ அதெல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டாம், தானாக எடுத்துருவான். ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அத்தியனம் பண்ணக்கூடாதா? தீர்த்த யாத்திரை பண்ணக்கூடாதா? விரதம் எடுக்க வேண்டாமா? ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்னு முடிவு எடுத்துருவான். புரியுதா? அப்படி தான் இருப்பான். இயல்பாக இருக்கிறவன் இப்படி தான் இருப்பான். நிறைய அத்தியனம் பண்ணலை, நிறைய வியாக்கியானம் பண்ணலை, தீர்த்த யாத்திரை நிறையா பண்ணலை, உபவாசம் எதுவும் அவன் பண்ணுறது இல்லை. எப்போனா ஒரு நிலையை தாண்டிட்டான், நிலையை தாண்டுற வரைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்பாபம் ஷடம் விருத்தம் ஜிஹ்மம் நித்தியம் ஆச்சரேத் இந்திரியாணி சமாகிருத்திய கூர்மோ அங்கனீவ சர்வசக எப்போதும் அங்கனீவ அங்கங்களை கூர்மோ ஆமை போல சமாகிருத்தியம் ஒடுக்கி கொள்ள வேண்டும். இந்திரியாணி, நீங்கள் இது நீ அதை பார்க்காத இதை பார்க்காத, ஒடுக்கிக்கோ, நியமங்களை கடைப்பிடி, உள்ளே இரு, அப்படிலாம் இல்லை. நீ இறைவனை நோக்கி போனால் இதெல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் ஒன்று சாதித்தா எல்லாத்தையும் சாதிக்கலாங்கிற வார்த்தை இருக்க, சத்தியமான வார்த்தை. மகாத்மா காந்திகிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான்.
இந்த சத்தியத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அது எல்லாம் நான் முன்னே சொல்லியிருக்கேனே, செஞ்சு பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேனே. ஏன்னா நம்மளை அது தொடும். இப்போ நான் இந்த மந்திரங்களை எழுதும் போதே சில வார்த்தைகள் என்ன தொடும், உயிரை தொடும். உயிரை தொடுற வார்த்தைகள் தான் விசாரமாக மாறுறது. அப்போ கூட இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் அப்போ வராது, இப்போ வருது. நான் அங்கே பேசுகிறதுக்கு இல்லை, அந்த வார்த்தை என்னை தொட்டடிச்சு. இந்த ஆத்ம சிந்தகங்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அங்கே இந்த ஆத்ம சிந்தகனை அண்டர்லைன் பண்ணிவிடுவேன். ரெட்டில் 2 கோடு, ப்ளூவில் 2 கோடு, எப்பயுமே 2 பேனா வச்சுருப்பேன். அது எழுதும்போது ப்ரிப்பரேஷன் போது சொல்கிறேன். அப்புறமா அந்த வார்த்தை இங்கே வந்து பேசும். அது என்ன பேசுனா ஈஸ்வர சித்தம், ஈஸ்வர சங்கல்பம், முருகப்பெருமானுடைய கருணை. உங்களுக்கு விசாரம் கிடைக்கிறதும் கிடைக்காமல் இருக்கிறதும் அவனுடைய விருப்பம். நான் அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஏன்னா நான் எதுவும் எதிர்பார்க்கலை, இங்கே எதிர்பார்த்து எந்த காரியமும் பண்ணலை. அதனால தான் இவ்வளோ ஆடியோ போனாலும் 10,000 ஆடியோ போடுவேன்னு சொல்கிறோம். எதுக்கு? இன்னும் மேன்மை பெறும். தமிழர்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்துட்டு போக முருகப்பெருமான் முடிவு பண்ணிட்டார். எல்லாத்தையும் தமிழ் பண்ணு, உபநிஷத்தை பண்ணு, பிரம்மசூத்திரத்தை பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண போகிறோம். உபநிஷத்து தான் பிரம்மசூத்திரம். என்ன அது? இதில் சந்தேகத்தைலாம் அது நிவர்த்தி பண்ணும். உபநிஷத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை பிரம்மசூத்திரத்தில் தெளிவுபடுத்துகிற வியாசர் தான். வியாச பாஷ்யமும் இருக்குது, சங்கரர் பாஷ்யமும் இருக்குது. யோகசூத்திரத்துக்கு வியாச பாஷ்யம் இருக்குது. இந்த சொன்ன சதாசிவ பிரம்மேந்திர எல்லாம் ஒன்று தான். போதேந்திர பிரம்மேந்திரன், சதாசிவ பிரம்மேந்திரம் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. ஆமாம், இதுக்கு யோகசூத்திரத்துக்கு யோக சுதாகரம்னு ஒரு புக்கு. அதனால் இந்த வார்த்தைகள் அபாபம், பாபமற்ற, விருத்தம் ஜிகுமம், குற்றமற்ற, நித்தியமாச்சரே சாதகி வாழ்க்கையை வாழணும். யாருக்கும் நம்ம தீங்கு பண்ணாருனாலே அதுவே ஒரு பெரிய தவம். யாருக்கு நீ கொடுக்குறியோ இல்லையா, கொடுக்குறத தடுக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய தவம். மற்றவனுக்கு இடைஞ்சல் பண்ணாமலே இருந்தாலே அது பெரிய தவம். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே பெரிய தவம். இந்திரியாணி அது எப்படின்னு கேட்டால், ஒரு ஆமை போல். ஆமைக்கு அந்த வல்லமை இருக்குது. வெளியில் வந்தால் நமக்கு ஆபத்துன்னு அதுக்கு தெரியுது. டக்குன்னு அது பகைவர் யாராவது பார்த்து டக்குன்னு என்ன பண்ணிக்குது, கை கால் மூக்கு எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்குது. நாம் பிரம்மத்தை நோக்கி போனால் தானாகவே உள்ளே போய்டும். வெளியிலே வேலை இல்லையே. நம்ம வெளியில் வர்றது எது? சித்து தான் வெளியில் வருது. எப்படி வருது? புத்தியாக வருது, அகங்காரமாக வருது, மனமாக வருது, புலன்களாக வருது, பொறிகளாக வருது, பொருட்களை தொடர்பு கொள்ளுது. இது அப்படியே திரும்பிச்சுன்னா அப்புறம் க்ஷீணேந்திரிய மனோவிருத்தி நிராசி நிஷ்பரிகிரக. இந்திரியங்கள் பலகீனமாக இருக்கணும், மனோவிருத்தி பலகீனமாக இருக்கணும், ஆசைகள் எதுவும் இருக்கக்கூடாது, எந்த பொருளையும் சேர்த்து வச்சுக்கூடாது. இதெல்லாம் சம்சாரி கேட்பானா, ஒத்துக்குவானா? பிடிக்காது. இதெல்லாம் சொன்னால் பிடிக்காது. நிர்த்வந்தோ மனப்போராட்டமும் நிர்நமஸ்காரோ. நிர்நமஸ்காரம்னா என்னது? நமஸ்காரம் பண்ணாதவன், சும்மா முரட்டுத்தனமாக இருக்கிறது, பணிவில்லை. நிஸ்வதாக்காரன்னா இந்த திதி முதலியவற்றைகளை செய்யாதவன். இதெல்லாம் விலக்கி வை. என்னென்னத்த இந்திரியங்களை சீனம் பண்ணு, மனோவிருத்தியை சீனம் பண்ணு, ஆசை சேர்க்கிறதெல்லாம் விடு, மன போராட்டத்தை விடு, முரட்டுத்தனத்தை விடு, இந்த சடங்குகளையெல்லாம் விடு. இப்போ அந்த காலத்துலலாம் யாராவது இறந்து விட 1 வருஷம் கோவிலுக்கே போகக்கூடாது. அதெல்லாம் என்னது அது? ஆத்மா பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. அப்புறம் எப்படி தீட்டு வரும்? ஆத்மா பிறக்கிறதும் இல்லை, இறக்கிறதும் இல்லை. சரீரம் வருது போகுது. சரீரத்துக்குள்ளே ஆத்மா இல்லை, ஆத்மாவுக்குள்ளே தான் சரீரம் வந்து போகுது.
புரியுதா? ஆத்மாங்கிறது ஒரு பெரிய வட்டம், சிவ வெளிவொளி. அதுக்குள்ளே நம்ம அணுக்களாக இருக்கோம். அது ஒரு சட்டையை போட்டுக்கிறோம், அப்புறம் அந்த சட்டையை கழட்டிடுவோம், அப்புறம் இன்னொரு சட்டையை போடுவோம். அப்படி சட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் மரணம் எங்கேருந்து வருது? சரி. நிர்மமோ நிரகங்காரோ நிரபேக்ஷோ நிராசே நிராசிஷக விவிக்தி தேச சம்சக்தோ முச்சத்தே ந அத்திர சம்சயக. இதில் பயணத்தை தவிர்க்கணும்னு சொல்லிடுச்சா? உள்ளே நோக்கி போ, ஆத்ம சிந்தகனாக இரு, குருமா மாதிரி இரு, ஆமை போல இருன்னு. இங்கே சந்நியாசம். நிர்மம பாசம், நிரகங்காரம் அகங்காரமற்ற நிலை, நிரபேட்சம் எதிர்பார்ப்பு. பெண்கள்கிட்ட பெரிய மைனஸ் இது, எல்லாம் தெரிஞ்சுங்க. இதை தவிர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துக்கமே இருக்காது. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய எதிர்பார்ப்பாங்க, வாயை விட்டு சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? நீ சொல்லி அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் நீ ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், சண்டை போடலாம். சொல்கிறதே இல்லை, அவரே தெரிஞ்சுக்கிட்டு என் பர்த்டே என்றைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என் வெட்டிங் டே என்றைக்குன்னு தெரிஞ்சு, அவருக்கு வேறு வேலை இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கார் ஒன்று மாதிரி. இது மாதிரி அப்படி என்னை நினைக்கிறதே இல்லை, என்னை மனசுலேயே வைக்கிறது இல்லை. இது அவருக்கு வேலை. அதுக்காக வந்தார், பிறந்தார். உங்கள் 2 பேரையும் எதுக்கு சேர்த்து வச்சுருக்காங்கிற அறிவே இல்லையே. ஒரு நல்ல சத்சந்தான உற்பத்தி தான் ஆணும் பெண்ணும் சேர்க்க. நம்ம சத்சந்தான உற்பத்தியை பற்றியா நினைக்கிறோம்? நல்ல ப்ராடக்ட் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், மேனுவல் தயாரிக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இந்த பேரண்ட்டு இல்லை, சேர்த்து வைக்கிற பேரண்ட்டு என்ன சொல்கிறது? அதெல்லாம் சொன்னால் என்னை கட்டவும் சொல்லுவாங்க. அதனால் நிரபேட்சம், இந்த எதிர்பார்ப்பை தயவுசெய்து விடுங்க. உங்களுடைய பெரிய பிக்கஸ்ட் மைனஸ். ஆண்களுக்கு இருக்கே ஒரு 5% இருக்குது, பெண்களுக்கு எதிர்பார்ப்பு 95% இருக்குது. அதை விட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, நிச்சயமாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமில்ல? நான் நினச்சதை இவங்க நினச்சதை அவர் நினச்சி கரெக்டாக அது செய்யணும். இல்லைன்னா அவர் மேலே அன்பு கிடையாது. டம்ளர் டப்பு, தட்டு டப்பு, தோசை பாதி வெந்திருக்கும், பாதி வேகாமல் இருக்கும், நீயே போட்டுக்கோ, சாப்பாடு டொப்பு. இது என்ன கேட்குறேன்? இது என்ன பழக்கம் இது? என்னது? இன்னொரு பாட்டு, பழைய பாட்டு இருக்குது. பழைய பாட்டு, ஒரு பாட்டு, அருமையான பாட்டு இருக்குங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். வேலை வெட்டி இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி அத்வைதமாவா இருக்கீங்க? இதை ரொம்ப அதை சினிமாவில் வேறு காமிக்கிறானா, அதை பார்த்து 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 நல்லா ஏற்றிக்கிறது ஃபுல்லாக. இதே மாதிரி இருக்கணும். அவன் இந்த கவிஞன் இருக்கானே, தன்னுடைய அறிவை எங்கே பயன்படுத்துகிறான் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ட்ராங்காக பயன்படுத்துகிறான். வார்த்தைகள்லாம் பெருசு பெருசாக இருக்குது. என்னென்னமோ எவ்வளோ ஆழத்துக்கு போக முடியுமோ போகிறான். ஏன்னா குடும்பத்தை உடைக்கிறது அவனுடைய குறிக்கோள். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நினச்சிக்கோ, நடக்காது. இதெல்லாம் சொன்னால், ஓப்பனாக சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேரண்ட்டு சொல்லணும். கனவு வேறு, கற்பனை வேறு. உனக்கு எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் கற்பனையாக சினிமாவில் காமிக்கிறான். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும், நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 2 மணி நேரம் இதெல்லாம் கனவில் பார்த்துக்கோ. கனவு சீனில் தான் இதெல்லாம் கிடைக்கும். இல்லை சினிமாவில் கிடைக்கலன்னா கனவில் பார்த்துக்க வேண்டியது தான். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறும். எங்கேப்பா அந்த வஸ்திரம்? அதனால் நிறமம். அதனால் இந்த ஒன்றை விட்டாங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் அமைதி நிறைஞ்சு இருக்கும். இப்பயும் அமைதி இருக்கு, ஒரே துக்க அமைதியாக இருக்குது.
நான் நினச்சதெல்லாம் அவர் பண்ணுறதே இல்லை. எல்லாமே இருக்கும் வீட்டில், எல்லாமே இருக்கும். நீ கேட்காதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பார். இன்னும் யாரும் கேட்காதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா? அது வேறு. காய்கறி ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, ஏதோ கண்ணுக்கு படுத பளிச்சுன்னு அவனு வாங்கிட்டு போனால் அவ்வளோதான். அதனால் இதை விட்டாங்கன்னு, எதிர்பார்ப்பை விட்டாங்கன்னு, நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அவங்களே பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றுமே கேட்கலையே ஒய்ஃபு நம்மள்கிட்ட, நம்மளே அவங்களுக்கு எல்லாம் கேட்காமலே செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஆண்களுக்கு என்னென்னா இதை வெளிப்படுத்த மாட்டாங்க, மைண்டில் வச்சுருப்பாங்க. உண்மையான பாசம் இருக்கும், சத்தியமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை கேட்டு தொலைக்க வேண்டியதானே நீ? உனக்கு என்ன கேடு? வாயில் கொழுக்கட்டையாக வச்சுருக்க, சொல்லி தொலைக்க வேண்டியதானே? யார்ட்டையாவது சொல்லி தொலைக்க வேண்டியதானே? உன் வீட்டுக்கார்ட்ட தான் சொல்ல, உன் பிள்ளைகிட்டையாவது சொல்லு. அவன் சொல்லுவான் அப்பா கிட்ட, அம்மா இது கேட்டாங்க இது கேட்டாங்க. அதே பிள்ளைகிட்டையும் சொல்கிறதில்ல, யார்கிட்டையும் சொல்ல. அவருக்கு என்ன வேலை? என்னை பற்றி நினைக்கவே இல்லை, அதான் வேலையாக அவருக்கு. கொஞ்சமாவது உங்களை மனசாட்சி இல்லை? அவன் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறான் தெரியுமா? வெளியில், கம்பெனியில், ரோட்டில். அதெல்லாம் ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க? நொச்சுன்னு ஃபோனை போட்டு எங்கே இருக்கீங்க? முதல் வார்த்தை எங்கே இருக்கீங்க? வேலைக்கு போனால் வேலை செஞ்சுட்டு வர வேணாமா? சின்ன குழந்த மாதிரி இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க மாதிரி. கல்யாணம் ஆனவங்க முதல் 5 வருஷம் இருக்கலாம், அது மாதிரி இருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க. இதெல்லாமா சொல்லி தருவாங்க. இதெல்லாம் விட்டு தொலைங்க. என்னாச்சு? இந்த எதிர்பார்ப்புலாம் கூடாது. நிராசிஷ, எந்த ஆசையும் கூடாது. உனக்கு எது வேணால் வாய் விட்டு கேளு. விவிக்த, இப்போ நீங்கள் அங்கே இதுக்கு போகிறீங்க, ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அப்போ என்ன பண்ணுறீங்க? வாய் விட்டு கேட்குறீங்க, அப்படியே விட்டு கேட்குறீங்க வாய் விட்டு. விவிக்த தச சம்சக்தோ முச்சத்தே நாத்திர சமய. இதில் எல்லாம் விலகி இருந்தானா நிச்சயமாக சம்சக்தோ நன்றாக பற்றோடு இருக்கான் பரம்பொருளோட. முச்சத்தே விடுபடுகிறான். ந அத்திர சம்சய, இங்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம், நிச்சயமாக அவன் முக்தி அடைகிறான். அப்பிரமத்தக, அப்பிரமத்தகனா சுறுசுறுப்பாக இருக்கிறவன். சுறுசுறுப்பாக பிஸியாக இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா? பிரமத்தனா மயக்கத்தில் இருக்கான், அப்பிரமத்தன் சுறுசுறுப்பாக இருக்கான். கர்ம, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு சுற்றிட்டு இருக்கான். பக்தி இருக்குது. ஞானம் சம்பன்னக, ஞானம் இருக்குது. சுதந்திரம் இருக்குது. வைராக்கியம் ஏற்றி பிரம்மச்சாரி, கிருஹி, வானப்பிரஸ்தோ, எல்லா நிலையிலும் கரெக்டாக கடந்து வரான். வானப்பிரஸ்தோ வா முக்கிய விருத்திகா, இவங்க எல்லாருக்கும் முக்கிய விருத்திகா சேத், மிக முக்கியமாக நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட்டு, முக்கியமானவற்றை விட்டு, பிரம்மச்சரியம் சமாப்பிய, பிரம்மச்சரியம் முடித்த பிரம்மச்சாரி கிருஹி பவே, கிருஹி ஆகணும். கிருஹாத்து வனி, கிருகத்திலேருந்து வனத்துக்கு போகணும். கிருகத்துக்கு அப்புறம் வனம். பூத்வா பிரவரஜேத், அப்புறம் அங்கேருந்து பிரவரஜேத், பரிவிராஜகம், அதான் சந்நியாசம். எது வேத்தரதா பிரம்மச்சரியாதி இவ பிரவரஜேத், அப்படி அறியக்கூடிய இந்த பிரம்மத்தை அறியக்கூடிய பிரம்மச்சரியத்தில் இருந்து டைரெக்டாக கிருகஸ்தம் போகாமல் இதுக்கும் போகலாம். எங்கே போகலாம்? சந்நியாசம் போகலாம். கிருஹாத் வா வனாத், வனத்துக்கும் போகலாம், கிருகத்துலேருந்து வனத்துக்கும் போகலாம், கிருகத்துக்கும் போகலாம், சந்நியாசத்துக்கும் போகலாம். பிரம்மச்சரியிலேருந்து நேரடியாக இந்த எஞ்சிருக்க 3 ஆசிரமத்தில் எதுக்கு வேணாலும் போகலாம். அத்த புனர் விருத்தி வா, வைராக்கியம் வந்துச்சு வச்சுங்களேன். விரத்தி வா, அவன் விரதமாக இருக்கிறவனாக இருக்கட்டும், ஸ்நாத்தகோ உயர்கல்வி படிக்கிறவனாக இருக்கட்டும், அஸ்நாத்தகோ படிக்காதவனாக இருக்கட்டும், ஓன் ஓத் சன் அக்னி, அக்னகோ அக்னியை விட்டவன்,
அக்னி விட்டவனா அந்த அந்த அக்னிஹோத்திரம் பண்ணாங்களே காலை மதியம் மாலை அந்த அதை விட்டவனாக இருக்கட்டும். இப்போ அவனுக்கு வைராக்கியம் வந்துடுச்சு. வா எத அகரேவ விரஜேத் தகரேவ பிரவிரஜேத். அவன் சந்நியாசம் பெறலாம். எந்த நிலையில் இருந்தாலும் அவன் சந்நியாசம் பெறலாம். வைராக்கியம் வந்துடுச்சுன்னா ஏன்னா நிற்க மாட்டான் அவன். அதுக்கப்புறம் அவன் நிற்க மாட்டான். தத் ஏகோ பிரஜாபத்தியம் ஏவமிஷ்டி குருவந்து. அப்படி இதுக்கு போகும்போது சன்னியாசம் எடுக்கும்போது ஒரு ஹோமம் பண்ணுவாங்க. அது பேர் பிரஜாபத்தியம்னு பேர். ந குறியாத். சில பேர் அது சொல்கிறாங்க ந குறியாத் அக்னியமேவ குறியாத். இது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் அக்னி ஹோமமாக பண்ணாட்டினா அக்னி ஏன் பண்ணணுன்னா இந்த அக்னியும் அதாவது இந்த ஹோமமும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பிராணனும் ஒன்றா சேர்ந்தா அது விளங்கும். இப்போ சொன்னேன் இல்லையா, பிராணன் தான் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா அக்னியையும் ஏற்றுது. மூலாக்னி, ஜட்ராக்னி, ஹிருதயாக்னி, சித்தாக்னி, சிவாக்னி, இந்த அக்னியெல்லாம் ஏற்றுது. அதுக்காக அந்த ஹோமம், அதை நினச்சி ஹோமம். அதை மூணாக சொல்லுவாங்க. அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை எரிக்கிறது. மனுஷன் 3 குணாத்தீதனாக போகணும் அவன். அப்போ தான் குணாத்தீதமாக போனால் தான் இப்போ இத்தனை வார்த்தைகள் சொன்னிச்சில்ல ஒரு சன்னியாசியோடைய நெறிமுறைகளுக்கு, அத்தனையும் அவன் இந்த குணாத்தீதம் வந்துட்டானா கடந்துருவான். ஒரே வார்த்தை. தமோ குணத்தை கடந்து ரஜோகுணம், ரஜோகுணத்தை கடந்து சத்துவகுணம், சத்துவகுணத்தையும் கடந்து குணாத்தீத்தனாக இருக்கிறது. அதுதான் திரைதாத்தா வியா மேவ குறியாது. அந்த யாகத்தை சத்துவ ரஜம் தமத்தை ஒன்று இந்த ஹோமத்தில் எரிக்கிறது, இல்லை பாவிக்கிறது, இல்லை நீரில் கூட அதே ஹோமத்தை பாவிச்சு செய்கிறது. குறியாது. எதை ஏவ திரையோ தாத்தவோ யதுதக சத்துவம் ரஜஸ்தம் இதி அப்படின்னு இந்த குணாத்தீத்த நிலையை ஹோமத்தினால் செய்து சந்நியாசம் அவன் பெற வேண்டும். இது வரைக்கும் 81 மந்திரம் பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? 64லேருந்து 81 எத்தனை? 17. சரி, இது கொஞ்சம் வேகமாக போகலாம். அதனால தான் 10 மந்திரம் 20 மந்திரம் டெய்லி 20 மந்திரம் எழுதிட்டு வரேன். அருணாச்சல சிவ 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 அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.